ஆர்ஜே ரோகிணி டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். மங்களகரமா மஞ்சள்ல ஆரம்பிக்கிறோம். எப்படி இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு விஜய் அவர்களுக்கு டிசம்பர் 6ஆம் தேதி 2024 ஒரு முக்கியமான நாளா அமைஞ்சதோ அதே மாதிரிதான் எனக்கு ஒரு 2-3 ஃபங்க்ஷன் இருந்தது. அதனாலதான் அந்த புடவையை கட்டிட்டு சரி புலோல அப்படியே கொடுத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலோட எபிசோட தொடங்கியாச்சு. நம்ம 2-3 நாட்களுக்கு முன்னாடியே நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருந்தோம். விஜய் அவர்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருந்து வெளியில கள அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிறத பெரும்பாலான மக்கள் விரும்புறாங்க. அதை அவர் நோட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன். நிறைய பேர் அதுல ஒரு விஷயத்த சொல்லியிருந்தீங்க. என்னன்னா, உங்களுடைய தனிப்பட்ட கருத்தை விஜய் அவர்கள் எதற்கு கேட்கணும் அப்படின்னு. பொதுமக்கள்ல பல பேர் எந்தெந்த விஷயங்களை முன்னெடுத்து வச்சாங்களோ அதோடைய ஒட்டுமொத்த தொகுப்பாதான் சில விஷயங்களை நான் இங்க முன் வச்சேன். சோ கண்டிப்பா அந்த பொதுமக்கள்ல நானும் ஒருத்தி அப்படிங்கிற ஒரு முறையில் தான் அதை வைத்தேன். சோ கண்டிப்பா எதுவும் அஃபென்சிவா பேசியிருக்க மாட்டேன் அப்படிங்கறத நான் நம்புறேன். சோ 6ஆம் தேதி விஜய் அவர்களுடைய ஸ்பீச் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். நிச்சயமா அந்த மேடையை பயன்படுத்திக்குவார் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தோம். நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, கண்டிப்பா அம்பேத்கர் அவர்களுடைய நூல் வெளியீட்டு விழாவிற்கான மேடை, அதனால அது தொடர்பாக மட்டும்தான் விஜய் அவர்கள் பேசுவாரு அப்படின்னு. ஆனா அந்த மேடையை அந்த நூல் வெளியீட்டு விழாவிற்கான மேடையாகவும் தன்னுடைய அரசியல் பயணத்திற்கான மேடையாகவும் மாற்றக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஸ்பீச்சை தான் இன்னைக்கு விஜய் அவர்கள் தரப்பில் கொடுத்ததா நான் பார்க்கிறேன். சோ முதலில் ஆரம்பித்ததுல இருந்தே புத்தகத்தை பற்றிய பல விஷயங்களை நல்லா தெரிஞ்சிருந்தாரு. அவருடைய பயோகிராஃபி, அம்பேத்கர் அவர்களுடைய பயோகிராஃபியை பத்தி முழுசா படிச்சு தெரிஞ்சிருக்கிறாரு. ஏன்னா அதுல எந்த பக்கத்துல எந்த ஒரு விஷயத்த குறிப்பிட்டிருந்தாரு, எந்த சம்பவங்கள் எல்லாத்தையுமே அவருடைய வாழ்க்கையில கடந்து வந்திருந்தாரு அப்படிங்கிற பல விஷயங்களை ஒரு சின்ன சின்ன குறியீடுகளா எடுத்து சொன்ன விதமும் அந்த புத்தகத்தை முழுசா விஜய் அவர்கள் புரிஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிறத முதல் கட்டமா காட்டுச்சு. அடுத்த கட்டம் அப்படியே நகர்ந்து முக்கியமான ஒரு விஷயம், இந்திய ஒன்றிய அரசு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறதுல இருந்தே, ஏன்னா ஆல்ரெடி அந்த முதல் அரசியல் மாநாடு விக்கிரவாண்டியில பேசுறப்பவே பிஜேபியும் சரி திமுகவையும் சரி நேரடியாகவே தாக்கி பேச ஆரம்பித்து விட்டார் விஜய் அவர்கள் அப்படிங்கிறது தெரிஞ்சுது. அதோடைய தொடர்ச்சியாக தான் இன்னைக்கும் ஒன்றிய அரசு என்னென்ன பண்ணுது அப்படிங்கிற விஷயத்த லிஸ்ட் அவுட் பண்ணாரு. அதிலும் குறிப்பாக மணிப்பூர் சம்பவத்தை கையில் எடுத்து விஜய் அவர்கள் மேற்கோள் காட்டியது நிறையவே பாராட்டுக்குரிய ஒரு விஷயமா இருந்தது. ஏன்னா இன்னமும் அந்த மணிப்பூர் சம்பவத்தை கண்டும் காணாமலும், அப்படி ஒரு சம்பவம் இந்தியாவுக்குள்ளதான் நடக்குது அப்படிங்கிற விஷயத்த கூட கண்டுக்காம இந்திய ஒன்றிய அரசு செயல்பட்டு கொண்டிருப்பது ரொம்ப வேதனையா இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல ஒருவேளை அம்பேத்கர் உயிரோடு இருந்தால் வெக்கப்பட்டு தலையை குனிஞ்சு பாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாரு. வெறும் மணிப்பூர் சம்பவத்தை மட்டும் குறிப்பிட்டு காட்டாமல் தமிழ்நாட்டில் வேங்கை வயல் அந்த சம்பவத்தை விஜய் அவர்கள் எடுத்து காட்டி, அந்த சம்பவத்தை தற்போது அம்பேத்கர் உயிரோடு பார்த்தாலும் வெக்கி தலைகுனிவார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் எடுத்து பேசினார். ஏன் அப்படி இந்த மேடை அப்படி அதற்கான மேடையாக அமைந்தது அப்படின்னா, எல்லோருக்குமான தலைவர் அண்ணல் அம்பேத்கர் அப்படிங்கிற அந்த பாயிண்ட் முன் வச்சுதான் எல்லாருமே பேசினாங்க. அதிலும் விஜய் அவர்களும் சரியாக அதை பயன்படுத்தி பேசினாரு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கும் நம்மளாம் 2024 இருக்கோம். தீண்டாமையை ஒழிச்சிட்டோமா, சாதி அரசியலை ஒழிச்சிட்டோமா, அட்லீஸ்ட் சாதியவாத ஊர்ல ஒழிச்சிட்டோமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. சிட்டிக்குள்ள இருக்கிறப்ப நிறைய பேர் கேட்டுக்கலாம், சென்னையில நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே ஃபேஸ் பண்ணதே கிடையாது, நாங்க போறோம் எல்லாம் பழகுறோம் நல்லா தான் இருக்கிறோம். ஆனா ஊர் பக்கம் நீங்க உள்ள போனதுக்கு அப்புறமா தான் அங்க ஒரு தனி சாம்ராஜ்யம் நடக்கிறதுங்கிறது வேதனையா உங்களுக்கு தெரியும். அதுல எத்தனை பேர் கடந்து வந்திருக்கீங்க அப்படிங்கறதும் புரியாது. ஏன்னா செத்தவருடைய பிணத்தை எடுத்துட்டு போறதுக்கு கூட அந்த பொது வழியை பயன்படுத்த கூடாது அப்படிங்கிற அளவுக்கு சாதி கொடுமை தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கும் தமிழகத்துல பல கிராமங்கள்ல இரட்டை டம்ளர் முறை அப்படிங்கறத வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி பல சமூக கொடுமைகள் நம்மளை சுற்றி நடந்துகிட்டு தான் இருக்கு. அதனால்தான் இந்த 2024 கூட நமக்கு நிறைய விஷயங்களை புரிய வைப்பதற்காக அண்ணல் அம்பேத்கருடைய கொள்கைகளும் கோட்பாடுகளும் தந்தை பெரியாருடைய ஒவ்வொரு விஷயமும் ஆணித்தரமா எடுத்துக்காட்ட ஒவ்வொரு இடத்திலையும் எடுத்து சொல்லப்படுறதுக்கான அவசியம் ஏற்படுது. சோ அந்த ஒரு விஷயத்தான் விஜய் அவர்கள் இன்னைக்கும் எடுத்து பேசினாரு. அதில் மணிப்பூர் சம்பவத்தை குறிப்பிட்டு பேசினாரு. அதை தொடர்ந்து வேங்கை வயல் சம்பவத்தை குறிப்பிட்டு பேசினாரு. முக்கியமா திமுக அரசை மிக கடுமையான விமர்சனம் செய்ததா தான் நான் பார்க்கிறேன். என்னன்னா 200 அப்படிங்கிற ஒரு விஷயத்த இருமாப்புடன் நினைத்து கொண்டிருக்கும் நம்மை ஆளும் அரசு, அந்த கூட்டணி அப்படிங்கிற அந்த விஷயம் 2026 மைனஸ்ல போயிடும். எப்படி போயிடும்?
மைனஸ்ல போயிடும். இதே மாதிரிதான் அங்க ஸ்பீச் வந்து அட்ரஸ் பண்றப்பையும் அங்க வந்திருந்த தொண்டர்கள் கிட்ட வந்து கேட்டிருந்தாரு. அதற்கு அவங்களும் வந்து மைனஸ்ல போயிடும் அப்படிங்கிற பதில வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா முன் வச்சாங்க. சோ கண்டிப்பா கூட்டணி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்வைத்து இன்னைக்கு அரசியல் களத்தை வந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திமுகவிற்கு அந்த கூட்டணி வந்து முற்றிலுமாக உடைபட்டு போகக்கூடிய சூழல் 2026 உருவாகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. இதை வந்து சூட்சுமமான தகவல் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா, இல்ல நேரடியாக அங்க இருக்கக்கூடிய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு தன்னுடைய ஓப்பனான அழைப்பு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ரெண்டு விதமான அனலைசேஷன் பண்ணலாம். ஏற்கனவே முதல் அரசியல் மேடை, அதாவது முதல் மாநாட்டில் பேசிய போதே வந்து விடுதலை சிறுத்தை கட்சிகளுக்கு, அதாவது தொல் திருமாவளவன் அவர்களுக்கு தான் நேரடியாக அழைப்பு விடுக்கிறார் அப்படிங்கிற ஒரு பரபரப்பு இருந்தது. அந்த பரபரப்புக்கு அடுத்த கட்டமாகத்தான் இன்னைக்கு இந்த நூல் வெளியீட்டு விழா நடக்கிறதுல தொல் திருமாவளவன் அவர்களும் கலந்து கொள்றதா இருந்தாரு. ஆனா விஜய் அவர்களும் திருமாவளவன் அவர்களும் ஒரே மேடையில் இருக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான பல அழுத்தங்கள், பிரச்சனைகள், இல்ல நிஜமாவே அது எப்படி நடந்தது அப்படிங்கறத நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஆனா பல விதமான காரணங்கள்னால தொல் திருமாவளவன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கல. சோ இந்த ஒரு விஷயத்தையும் வந்து ஃபைனல் டச்சா வந்து விஜய் அவர்கள் முன் வச்சுட்டு போனார். எல்லாத்தையும் முடிச்சுட்டு நன்றி வணக்கம் சொன்னதுக்கு பிறகு ஒரே ஒரு விஷயத்த நான் மறந்துட்டேன். தொல் திருமாவளவன் எங்க இருந்தாலும் அவருடைய மனசு முழுக்க இந்த இடத்துலதான் இருக்கும். கண்டிப்பா கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த கட்சிக்கு இருக்கக்கூடிய அந்த ப்ரெஷர் என்ன அப்படிங்கிறத என்னால ஃபீல் பண்ண முடியுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து முன் வச்சுட்டு இந்த ஸ்பீச்சை வந்து நிறைவு செஞ்சாரு. சோ கண்டிப்பா வந்து ரத்தின சுருக்கமான ஒரு ஸ்பீச்சா தான் நான் பாக்குறேன். ஏன்னா இது எதற்கான மேடை அப்படிங்கிறத சரியா பயன்படுத்திக்கிறார். அது அம்பேத்கருடைய நூல் வெளியீட்டு விழா. அதனால வந்திருக்கக்கூடியவர்களுக்கு அவருடைய பெருமையை எடுத்து சொல்லும் விதமாக எல்லாத்தையும் செய்யணும். அதே மாதிரி அதோடைய கொள்கைகளும் கோட்பாடுகளும் இன்றைய அரசியல் சூழலுக்கு என்னென்ன விஷயத்தெல்லாம் வந்து சொல்ல வரணும் அப்படிங்கிற கருத்தையும் பயன்படுத்திக்கக்கூடிய ஒரு மேடையா அதை சிறப்பா பயன்படுத்திக்கிட்டாரு. ஸ்பீச்சும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மாதிரி எப்படி சொல்றது, டைம்லாம் வந்து ரொம்ப எக்ஸிட் பண்ணிட்டு ஒரு 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தது. ஆனா அது எல்லாத்தையும் இல்லாம ஒரு 10-12 நிமிடங்களுக்குள்ளே ரத்தின சுருக்கமா முடிச்சிட்டார் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, விஜய் அவர்களுடைய ஸ்பீச் ரொம்ப ஆணித்தரமா இருந்தது. இதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத நீங்களே பாருங்களேன். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் அம்பேத்கர் நினைவு நாளில் அம்பேத்கர் தொடர்பான நூலை வெளியிட்டிருப்பதும் அம்பேத்கர் அவர்களை பற்றி பேசியிருப்பதும் பெருமை அளிக்கிறது. இன்றைக்கு பொது நீரோட்டத்தில் அம்பேத்கர் அவர்கள் வெகுவாக பேசப்படுகிறார். அந்த வரிசையில் விஜய் அவர்களும் விகடன் பதிப்பகத்தாரின் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்கிற நூலை வெளியிட்டிருப்பது வரவேற்புக்குரியது, பாராட்டுதலுக்குரியது. அந்த நிகழ்வில் நான் பங்கேற்க இயலாமற் போனதற்கு திமுக அல்லது திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகள் கொடுத்த அழுத்தம் என்பதை போன்ற கருத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார். அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. அப்படி எந்த அழுத்தமும் இல்லை என்பதை நான் தெளிவுபடுத்தியிருக்கிறேன். அழுத்தம் கொடுத்து அதற்கு இணங்கக்கூடிய அளவுக்கு நானோ அல்லது விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ பலவீனமாக இல்லை என்பதையும் பதிவு செய்ய விரும்புகிறேன். இன்றைய நிகழ்ச்சியில விஜய் அவர்களுடைய ஸ்பீச்சையும் தாண்டி நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போன இன்னொரு ஸ்பீச்சும் இருக்கு. அது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா அவர்களுடைய ஸ்பீச். ஏன்னா சமீப காலத்தில் அவருடைய வெளிப்படையான பேச்சு வந்து பாத்தீங்கன்னா கூட்டணி கட்சிகளுக்கிடையே வந்து ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கு. அதை தான் திருமாவளவன் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, அது அவருடைய தனிப்பட்ட கருத்து. கண்டிப்பா வந்து இந்த பேச்சுக்கு நாங்க கூப்பிட்டு விளக்கம் கேட்போம், அவர் என்ன சொல்றாரு அப்படிங்கிறத பார்த்து சில விஷயங்கள் நாங்க பேசுறதுக்கு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு பதில் வந்து சொன்னாரு. அதை நீங்களும் பார்த்திருப்பீங்க. மன்னராட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்வைத்ததிலிருந்து இங்க வந்து அடுத்தடுத்து தலைமுறையாக வந்து ஒரே குடும்பத்தை
சேர்ந்தவர்கள் ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க, அந்த முறை மாறணும் அப்படிங்கிறத சுட்டி காட்டி ஒரு விஷயத்தை வந்து சொன்னார். அப்ப பயங்கரமா அரங்கமே அதிரக்கூடிய அளவிற்கு கைத்தட்டல் கிடைத்தது. ஒட்டுமொத்த சினிமா வெளியீட்டையே அவர்கள் தான் கண்ட்ரோல் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து முன் வச்சாரு. பிறப்பால், அதாவது பிறப்பால் மட்டுமே ஒருத்தருக்கு வந்து முதல்வர் ஆகக்கூடிய தகுதி கிடைத்து விடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து ஆணித்தரமா முன் வச்சார். இதன் மூலமாக தலைமுறையாக ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஆட்சி செய்யறத வந்து கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. ரெட் ஜெயண்ட் நிறுவனத்தை வந்து நேரடியாகவே வந்து விமர்சனம் செய்திருக்கிறாரு. அதே போல அடுத்ததாக தற்போது துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள் அடுத்த எலெக்ஷன்ல சிஎம் ஆகிறதுக்கான விஷயங்கள் கூட நடக்கலாம். ஏன்னா வந்து ஜஸ்ட் வந்து அவருடைய சிஎமோட பையன் அப்படிங்கிறதுக்காக அது நடக்கக்கூடாது அப்படிங்கறது எல்லாத்தையுமே மறைமுகமா வந்து இன்னைக்கு முன்வைத்த ஒரு நிகழ்வும் வந்து நடந்து ஏறிச்சு. அதுவும் வந்து விஜய் அவர்கள் எல்லாருமே வந்து உற்று நோக்கி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சோ விஜய் அவர்கள் கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்தெல்லாம் அட்ரஸ் பண்ணுவாரா அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. ஆனா இதை வந்து பிரச்சார மேடையில் பயன்படுத்திக்கக்கூடிய ஒரு யுக்தியை தான் கையாளுறதுக்கு விஜய் அவர்கள் தரப்பில் வந்து முடிவு செஞ்சிருக்காங்க நான் நினைக்கிறேன். அதனாலதான் இங்க அந்த மேடையில் வீற்றிருந்த பல பேர் வந்து எடுத்து வைத்த பல கருத்துக்களை பற்றி அதற்கு பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கறத நினைக்காம இந்த மேடையை வந்து எதுக்காக பயன்படுத்திக்கணுமோ தான் சொல்ல வந்த பாயிண்ட் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் ரொம்ப தெளிவா கன்வே பண்ணிட்டாரு. ஒரு விஷயத்த வந்து முன் வச்சிருந்தாரு, அதை நானும் வந்து கவனிச்சேன். அதாவது தண்ணியில இறங்கி நின்று போஸ்ட் கொடுக்க வேண்டிய சம்பிரதாய அரசியல்ல எனக்கு உடன்பாடு கிடையாது, ஆனால் அதை செய்ய வேண்டிய சூழல் எனக்கு இருக்கு அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொன்னாரு. விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா ஏதோ ஒரு மாற்றத்தை கொண்டு வருவாரு, ஏதோ ஒரு விஷயத்தை வந்து இதற்கு முந்தைய கட்சிகள் வந்து நமக்கு கொடுத்த விஷயத்திலிருந்து மாறுபட்டு ஏதோ ஒரு நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு பெரும் நம்பிக்கையை தான் பெரும்பாலான பொதுமக்கள் வந்து வச்சிருக்கிறாங்க. சோ கண்டிப்பா அதே டிபிக்கல் அரசியலுக்குள் அவர் வந்து செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்களிலிருந்து வெளிப்பட்டு சில விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிறத மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. தன்னுடைய யுக்திகளை எப்படி வந்து கையாள போகிறார் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோக்களை நம்ம பார்க்கலாம். மறக்காம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.